எப்படி பனிக்குட்டி எடுத்தான் தூங்குறான் பாரு. இருடா அவன் டவுசரை கழட்டிட்டு ஓடுறேன். இந்த கரடி மண்டைய வேற டவுசரை கழட்டிட்டு ஓடிட்டானே, என்ன பண்றது? ஏன்டா சட்டி மண்டைய, உன்னால ஒரு டவுசரை கூட ஒழுங்கா வச்சுக்க தெரியாதா? டவுசர் இல்லாம வந்த இன்னைக்கு நீ காலிடா. இந்த கரடி மண்டையனால நம்ம அடி வாங்க வேண்டியதா போச்சு. அடைய ஒழுங்கா என் டவுசரை கூட்டுறா, இல்ல நான் வீட்டுக்கு போக முடியாதுடா. ஏண்டா உனக்கு டவுசர் வேணுமா? இந்தா வாங்கிக்க. வந்துட்டா ஒரு சைக்கிளை எடுத்துட்டு அப்படியே ஓடிடு. இருடா கரடி மண்டையா, போய் குந்தானி கிட்ட சொல்றேன். ஏண்டா சட்டி மண்டையா, உடம்பு இப்படி வளர்த்து வச்சிருக்க, போய் அடி வாங்கிட்டு வந்துருக்க. இருடா கரடி மண்டையா, என் தோசை சட்டியால இன்னைக்கு ஒன்னு பொழந்துடுறேன். கரடி மண்டையா எங்கடா இருக்க? டேய் ஒழுங்கா டவுசரை கொடுத்துடு. தர முடியாது போடி. அப்படியா, இந்தா வாங்கிக்க. அடிய குண்டச்சி என்ன விடுடி. ஐயோ என்ன அடி அடிக்கிறா, யாராச்சும் என்ன காப்பாத்துங்கடா. சீன் ஓவர். முதல்ல இந்த வாழைப்பழத்தை எல்லாம் கொண்டு போய் சந்தையில வித்து மீன் வாங்கணும்ப்பா. ஒரு வழியா அடிச்சு புடிச்சு மீன் வாங்கியாச்சுப்பா. மீனை நல்லா எண்ணெயில வறுத்தி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஆகா, மீன் வாசனை வேற மூக்க தொலைக்குது. எவனே என்னையும் கூப்பிடக்கூடாதுப்பா. ஐயோ, சாப்பிடறப்பதான் தூக்கம் வேற வரும். போய் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு வரலாம். டே காட்சிலா மண்டையா, இந்த குண்டு பணியார சாப்பிடு. ஏண்டா சட்டி மண்டையா, என் வாயிலே பாம் வைக்கிறியா? இன்னைக்கு உன்னை பொசுக்காம விட மாட்டேன்டா. இவனை கொண்டு போய் முதல்ல எங்கேயாச்சும் புதைச்சிடணும். இவன் தொல்லை தாங்க முடியலடா சாமி. இங்க ஒரு குழியை தோண்டி அதுல இவனை புதைச்சிட வேண்டியதான். டே மச்சான், என்ன இந்த காட்சிலா மண்டை என் குழி தோண்டி புதைச்சிட்டான்டா, வந்து காப்பாத்துடா. கவலைப்படாத மச்சான், லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணு. ஏன்டா என் நண்பனையே புதைச்சியா? கொய்யாலா சாவுடா. காட்ஸ்லா மண்டையா, என்னைய பொசுக்குனா இப்ப பாருடா, உன்னை சாஸ் ஊத்தி ட்ரை பண்றேன். சேஸ் மச்சான். பெரிய ஒரு மீனா பார்த்து புடிச்சிட்டு போய் மச்சானுக்கு இன்னைக்கு சமைச்சிட வேண்டியதா. என்னடா இது, ஒரு மீன் கூட சிக்க மாட்டேங்குது. நம்ம ரூட்டுக்கா சரி. கடைக்காரம்மா 100 ரூபாய்க்கு பற்ற கட் பண்ணி கொடுமா. ஒரு வழியா சந்தைக்கு போய் எல்லா சாமானும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு போய் சமைச்சிட வேண்டியதா. முதல்ல மீனை நல்லா சுத்தம் செஞ்சு அதை சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி அது மேல உப்பு கொஞ்சம் போட்டு வைப்போம். இப்ப மிளகாவை கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட வேண்டியதா. எதுக்கும் தோட்டத்துல போய் ஒரு வெங்காயத்தை புடுங்கிட்டு வந்துட வேண்டியதான். வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சமைச்சிட வேண்டியதுதான். மச்சான் வேற தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஏய் மச்சான், சீக்கிரமா குளிச்சுட்டு வாடா, சாப்பிடலாம். மச்சான், மீன் சூப்பரா சமைச்சு வச்சிருக்கடா, வாடா ஒரு குடி பிடிச்சிடலாம். மச்சான், மீன் தலைய நான் எடுத்துக்கிறேன்டா. சரி மச்சான். சேஸ் மச்சான். ஆஹா, ஃபுல்லா சாப்பிட்டு மல்லாக்கா படுத்துட்டு விட்டத்தை பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு. குந்தானிக்கு தலைய சீவி விடலாம். ஐயோ, குந்தானி முடியெல்லாம் கொட்டுது. ஏன்டா என் முடியெல்லாம் பிச்சு எடுத்தா? உன் தலையில பேன் இருந்துச்சு, அதுதான் தலை சீவினேன். ஏன்டா நான் உங்ககிட்ட தலை சீவ சொன்னா? அப்புறம் எதுக்குடா சீவின? எவன்டா அது ராத்திரியில டிராக்டர் ஓட்டுறது? கொய்யால, ஏன்டா சட்டி மண்டையா, அமைதியா தூங்க மாட்டியா? ஐயோ, இந்த மீனை சாப்பிட்டு நான் வேற உண்டாயிட்டே போறேன். கவலைப்படாத, இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். வா, நம்ம வாக்கிங் டோல, அப்பதான் உடம்பு குறையும். நாம தினம் இப்படி 1 மணி நேரம் நடக்கலாம். 1 மணி நேரமா? என்னடா இது, கூட வந்த குந்தானிய தானோ? அடியே குந்தானி, உன்னை நடக்க சொன்னா உட்கார்ந்துருக்க. என்னால நடக்க முடியல, ஒழுங்கா என்ன நீ தூக்கிட்டு போ. ஐயோ சாமி, என்ன கனண்டா. இரு, போன்ல உடம்பு குறைக்க ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாக்குறேன். இத கொண்டு போய் குந்தானி கிட்ட குடுத்துட்டு திங்க சொல்ல வேண்டியதுதான். இந்த இதை சாப்பிட்டு உடம்பு குறையும், முடியும் கொட்டாது. ஐ, இத சாப்பிட்டு ரிஷா போல ஆக வேண்டியதுதான்.